இயேசு கிறிஸ்துவின் உடன்பற்றாளர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வரலாற்று மாணவராக இயேசுவின் இயக்கம் என்கிற இந்த பகிர்வுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்கு பின் 175வது ஆண்டில் கிரேக்க எழுத்தாளர் செல்சஸ் கூறுகிறார், கடவுள் ஒரு நீண்ட தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அனைத்து மனிதர்களையும் காப்பாற்ற விரும்பினால் இப்படியா உலகத்தின் ஒரு மூலையில் அனுப்புவார்? கடவுளின் மகன் யூதர்களிடமே அனுப்பப்பட்டார் என்று ஒரு நகைச்சுவை எழுத்தாளன் வேண்டும் என்றால் சொல்லலாம் என்று செல்சஸ் கூறுகிறார். செல்சஸ் சொல்வது சரியாக தோன்றலாம். ஏனென்றால் பாலஸ்தீனம் மிகவும் சிறியது. உலக வரைபடத்தில் அதை நீங்கள் கவனிக்கவே முடியாது. இயேசு அதன் எல்லைகளை தாண்டி அரிதாகவே சென்றார். அவர் தன்னால் நடந்து செல்ல முடிந்த தூரத்திற்கு தான் நடந்து சென்றிருக்கிறார். நம்மிடம் கூட இப்படிப்பட்டதான சிலர் இருப்போம். குறுகிய பகுதியில் நம் வாழ்நாட்களை கழிக்கின்றோம். ஆனால் பாலஸ்தீனத்தை ஒரு மூலை என்று அழைத்த செல்சஸ் தவறானவர். இப்பொழுது வரைபடத்தை நாம் காண்கிறோம். பாலஸ்தீனம் ஒரு மூலையில் இருக்கிறது. நாம் செல்சஸின் வார்த்தைகளை திருப்பி இப்படி சொல்லலாம், கடவுள் அனைத்து மனிதர்களையும் மீட்க காப்பாற்ற விரும்பினால் அவர் இப்படிப்பட்ட ஒரு மைய பகுதிக்குத்தான் ஒருவரை அனுப்புவார். 5 கண்டங்களுக்கும் மிக நெருக்கமான மைய பகுதியில் அமைந்துள்ள நாடு வேறொன்றும் இல்லை, பாலஸ்தீனம் மட்டுமே. இயேசு உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்று சமாரியர்கள் கூறுவதை நாம் யோவான் 4:42 வாசிக்கிறோம். இறை பணியில் பங்கேற்பது என்பது மக்களின் மீதான கடவுளின் அன்பு இயக்கத்தில் பங்கேற்பதாகும். ஏனெனில் கடவுள் அனுப்பும் அன்பின் ஊற்றாகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு திருப்பணியாளர் இருப்பார் என்றால் அது கடவுள் மாத்திரமே. இது டேவிட் பாஷுடைய கூற்று. ஹென்ரிகஸ் பெர்காஃப் கூறுகிற பொழுது, கடவுள் இஸ்ரவேலருடன் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருந்த அந்த பாதையின் நீண்ட பகுதியில் அவர் எடுத்த அடுத்த அடி மற்றும் தீர்மானகரமான படி இயேசு கிறிஸ்துவே என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுகிறார். மார்ட்டின் ஹிங்கல் கூறுகிற பொழுது, இயேசு படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த பார்வையிலிருந்து அகில உலகளாவிய மனப்பாங்கிற்கு நகர்ந்தார் என்று கூறுகிறார். ஸோ யூனிவர்சாலிஸ்டிக் கன்விக்ஷன் ஃப்ரம் எ பர்டிகுலரிஸ்டிக் வியூ. ஜொஹானஸ் வெர்ஹில் கூறுகிற பொழுது, இறையாட்சியை நோக்கமாக கொண்டதாக இருக்கிறது. இயேசுவே உலகின் இரட்சகர் என்று அவர் வாதிடுகிறார். ஜோயாக்கிம் ஜெரமியாஸ் கூறுகிற பொழுது, இயேசு யூத திருப்பணிக்கு கடுமையான நீதி வழங்கினார். இயேசு தம் சீடர்கள் யூதர் அல்லாதவர்களிடம் பணி செய்யும்படியாக பணிக்கவில்லை. இயேசு தம் பணியினை செயல்களையும் எல்லைக்குட்படுத்தி இருந்தார் என்பது எதிர்மறையான பார்வை. ஆனால் நேர்மறையான பார்வையை பார்க்குறோம். 3 பாசிட்டிவ்ஸ் பார்க்கணும்னா, இயேசு எதிர்காலத்தில் பழி வாங்குதலை அவர் அகற்றினார். இயேசு பிற இனத்தவருக்கும் மீட்பில் பங்குண்டு என்பதை வாக்களித்தார். மீட்பு செயலில் ஆளுமையில் பிற இனத்தவருக்கும் பங்குண்டு என்றும் கூறினார். இந்த இறையியல் கோட்பாட்டின்படி மனித இனத்தின் ஒற்றுமை என்ற அவரது கொள்கையில் வேரூன்றி இருக்கிறது. இயேசு தனது பணியை வெறும் ஒரு புதிய மதப்பள்ளியாக மட்டும் அவர் பார்க்கவில்லை, கடவுளின் சட்டத்தின் நிறைவேற்றமாக மற்றும் இந்த பூமியில் இறையரசை நிறுவுவதாகவும் கருதினார். இயேசுவின் இயக்கத்தை பற்றிய அவரது அணுகுமுறை. இயேசுவினுடைய இயக்கமானது ஒரு புரட்சிகரமான தலைகீழான இறையரசாக இருக்கிறது. A subversive upside down kingdom. இயேசு தன்னுடைய இயக்கத்தை அன்றைக்கிருந்த சமய மற்றும் அரசியல் அதிகார அமைப்புகளுக்கு எதிரான அமைதியான தீவிரமான இடையூறாக அதை அவர் செயல்படுத்தி காண்பித்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து கூறிய நல்ல சமாரியன் உவமையை எடுத்துங்களேன். லூக்கா 10 வருகிறது. அந்த கதையினை சொல்கிற பொழுது, ஆசாரியர் விலகி சென்றார். லேவியர் இவரும் அந்த மனிதரை பார்த்தார், ஆனால் உதவி செய்யாமல் கடந்து சென்றார்.
அடுத்ததாக யார் வருவாங்க? அதை கவனிக்கிற எல்லாருடைய மனதிலும் அடுத்ததாக வர இருப்பவர் நிச்சயமாக ஒரு பொதுவான ஒரு இஸ்ரவேலராக இருப்பார். அந்த பார்வையில் தான் இயேசுனவருடைய கதையை கேட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் சமூகத்தை புரட்டி போடுகின்ற சிந்தனை செயல் அங்கே நடைபெறுகிறது. சமாரியர் ஒருவர் வந்தார் அப்படின்றது. நல்ல சமாரியர். அப்போ இயேசுனுடைய கதையில நம்ம பார்க்கிற சமூக நீதியை நாம் பார்க்கிறோம். தலைகீழான இறையரசுக்கான படிநிலையில் நம்ம இதை உணர்கின்றோம். கடுமையான வெளிப்படையான கீழ்ப்படிதலை தாண்டி உள்மன தூய்மை மற்றும் அன்பின் மீது கவனம் செலுத்தும் உயர்ந்த சட்டத்தை இயேசு கொண்டு வந்து நிறுவினார். வளங்களை பகிர்வதை ஊக்குவித்தார். அங்கே சகேயுவை பார்க்கிறோம். திரும்ப கொடுக்கிறது, பகிர்ந்தளிப்பது, அதை போற்றுகிற ஆண்டவரை பார்க்கிறோம். இயேசு சாட்டை எடுத்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு ஆயத்தமாக வந்த இயேசுவை பார்க்கிறோம். கயிறுகளால் ஒரு சாட்டையை பின்னி கொண்டு வந்த இயேசு ஆடு மாடுகளை மிரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டி மேசைகளை கவிழ்த்து போட்டார். அதிலேயே வருகின்ற வசனம் பார்க்கிறோம். அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ சிறு வியாபாரிகளையும் அங்கே நாம் பார்க்கிறோம். மக்களை ஏமாற்றி சுரண்டி தின்கின்ற பெரும் முதலாளிகளை அவர் எப்படி அடித்து விரட்டுகிறார், இவர்களிடம் எப்படி கரிசனையோடு கூட போயிடுங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் இயக்கத்தில் நாம் பார்க்கிறோம் ராடிக்கல் இன்க்ளூஷன் அண்ட் அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். தீவிர உள்ளடக்கம் மற்றும் ஓரம் கட்டப்பட்டவர்களுடைய அவர்கள் மீது இயேசு வைத்திருக்கிற இரக்கம். இயேசுவின் இயக்கம் அப்படிப்பட்டவர்களை வரவேற்கிறது. பாவிகள், வரிவசூலிப்பவர்கள் மற்றும் சடங்குகளின்படி அசுத்தமானவர்களாக கருதப்பட்டவர்கள் அவர்களோடு வெளிப்படையாக பழகுகிற இயேசுவை பார்க்கிறோம். தனது பணி ஆரோக்கியமானவர்களுக்கு அல்ல, நோயாளிகளுக்கே என்பதை வலியுறுத்துகிறார். ஆண்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தில் இயேசு பெண்களை தனது நடமாடும் ஊழியத்திற்கு தீவிர பங்கேற்பாளர்களாக மாற்றினார். கினோட்டிக் கிரைஸ்ட். அதிகாரத்தை அல்ல, பணியையே ஆண்டவர் தேர்வு செய்கிறார் என்று பார்க்கிறோம். இதில் சிலுவை இறுதி செயலாக இருக்கிறது. தம்மையே பலியாக ஒப்புக் கொடுப்பது. இயக்கம் என்பது சுயநல லட்சியங்களை கைவிடுவது என்பதை தன் சீடர்களுக்கும் காட்டினார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவு பஸ்கா விருந்தின் பொழுது சீடர்களின் பாதங்களை கழுவினார். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதே உண்மையான தலைமைத்துவம் என்பதை இயேசு நிறுவினார். கினோட்டிக் மிஷியாலஜி. வெறுமையாகுதலின் அருட்பணிக்கு நாம் நகர வேண்டும். உப்பு உருவகத்தை ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார். சால்ட் மெட்டஃபர். உப்பு தன் அடையாளத்தை இழந்து செயல்படுவது போல் கிறிஸ்தவ நற்செயல்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பணிகள் தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தன்னுடைய சீடர்கள் எப்பொழுதும் தன்னை சார்ந்து இருக்க வேண்டும், தனக்கு பின்பாகவே இருக்க வேண்டும் என்பதாக இயேசு விரும்பவில்லை. அவருடைய இயக்கத்தை தொடர்வதற்கு அவளுக்கு பயிற்சி அளித்தார். இயேசு தாம் வெளியேறுவதற்கு முன்பே அவர் தனது வேலையை தொடருமாறு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். மேலும் அவர்கள் ஆவியானவர் வழியாக பெரிய காரியங்களை செய்வார்கள் என்கிற வாக்குறுதியும் அவர்களுக்கு அளித்தார். நிறைவாக நாம் பார்க்கிறோம், இயேசுவின் இயக்கம் என்பது நிறுவனங்கள் மீது அல்ல, இறையரசு மீது கவனம் செலுத்துதல். இயேசு ஒருபொழுதும் கட்டிடத்தை சொந்தமாக வைத்திருக்கவில்லை அல்லது கடினமான கட்டமைப்புகளை உருவாக்கவும் இல்லை. இயேசு ஆலயங்களை நிறுவி திருமுழுக்கு தொட்டை ரெஜிஸ்டர் செய்தார் என்பதாகவும் இல்லை. திருவிருந்து பாத்திரங்களை எடுத்து ஆசீர்வதித்தார் என்பதாகவும் இல்லை. அப்பம் பிட்குதல், உயிர்த்தெழுந்த இயேசு காட்சியளித்த செயல், தூய ஆவியை வழங்கிய இடம் அனைத்துமே இல்லத்திற்குள் தான் நடைபெறுகிறது. இல்லத்திற்குள் கடவுள். இந்த இயக்கத்தினுடைய மிகச்சிறப்பான பண்பு. நாம் இயேசுவின் இயக்கத்தில் தான் இருக்கிறோமா? இறையருள் நம்மோடு இருப்பதாக.